சட்டமய நண்பர்களுக்கு வணக்கங்கள். நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய சட்டங்கள் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த சட்டம் யார் இயற்றுவான்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பேசுகிற விஷயம்தான், இதற்கு சட்டம் போட்டால் நல்லாயிருக்கும், இதற்கு ஒரு சட்டம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நிறைய பேர் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த சட்டத்தெல்லாம் யார் இயற்றுவா அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மசோதா எப்போ சட்டமாக மாறும், அதுக்கப்புறம் இந்த சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் இந்தியாவில் யாராருக்கெல்லாம் இருக்குன்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, முதல் விஷயம் பார்லிமெண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லோரும் தெரிஞ்சுங்க. பார்லிமெண்ட்னா என்னென்னா லோக்சபாவும் ராஜ்யசபா இந்த ரெண்டு ஹவுஸும் சேர்ந்த ஒரு விஷயம் தான் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் நடக்கும், அப்புறம் எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கும். எம்எல்ஏ எலெக்ஷனில் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதி பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்க சட்டசபைக்கு போவாங்க. இதே எம்பி எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள் பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க. இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதில் யாரெல்லாம் இதில் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேஷனுக்கு இருக்குது. லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபா இது ரெண்டும் சேர்ந்தது தான் லெஜிஸ்லேச்சர். இப்போது நார்மலாக ஒரு சட்டம் இயற்ற போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது ஒரு மசோதாவாக பாஸ் பண்ணுவாங்க. அந்த மசோதா பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பில்லை அதுக்கப்புறம் அதற்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா அது ஒரு ஆக்டாக மாறும். அது மாதிரி இருக்க சட்டங்கள் தான் நிறைய நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் ஃபஸ்ட் ரீடிங்கில் ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செகண்டில் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான அந்த டிபேட்லாம் வச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 3வது ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அதை அந்த பில்லை ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பாஸ் பண்ணுவாங்க. எப்போ ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்களோ, ஒரு மசோதாவை எப்போ பாஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் அது ஒரு சட்டமாக மாறும். அது வரைக்கும் அது சட்டம் கிடையாது, அது வெறும் மசோதா தான். இரண்டாவது அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அவருக்கு கீழே இருக்க அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த சட்டத்தை ஒரு இயற்றக்கூடிய அதிகாரம், எந்த சட்டம் வேணாலும் அவங்க நினைச்சா இயற்றலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மசோதாவை மறுபடியும் பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி அவங்க ஒரு சட்டத்தை இயற்றலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும் ஜுடிஷியரி. ஜுடிஷியரினா பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றம், அது கீழே இருக்க கீழமை நீதிமன்றங்கள். இதில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு தருது அப்படின்னா அந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் ஃபாலோ பண்ணும். உயர் நீதிமன்றம் தர தீர்ப்பை பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கீழமை நீதிமன்றங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அப்போது உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதை கீழே இருக்க நீதிமன்றங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதுவும் பார்த்தீங்கன்னா சட்டம் தான். இந்தியாவில் இந்த 3 துறைக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் லா கமிஷன் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் வேறு யாராவது ரிப்போர்ட் அது மாதிரிலாம் வந்ததுன்னா அதில் ஒரு சட்டத்தில் ஏதாவது ஒரு ரிஃபார்ம்ஸ் ஏற்படுத்தணும் அப்படின்ற சமயங்களில் லா கமிஷன் கூட சேர்ந்து ஒரு சில விஷயங்களை பார்லிமெண்ட்டுக்கு பரிந்துரை பண்ணும். இதுதான் இப்போ வரைக்கும் இந்தியாவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்லாக இருக்கும். அந்த பில்லு ஒரு சில ஸ்டேஜஸுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட அப்ரூவலுக்கு அப்புறமா அது ஒரு ஆக்டாக மாறும். அதுக்கப்புறம் அதை ஒரு என்ஆக்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வராங்க. இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன, இந்திய அரசியலமைப்புல சொல்லக்கூடிய ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனியன் லிஸ்ட்ன்றது என்னன்னா இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய சட்டங்கள், இப்போ ஒரு ஆர்மியா இருக்கட்டும், நேவி, ஏர்ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சிட்டிசன்ஷிப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஃபாரின் அஃபேர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட்ல இருக்கும். ஸ்டேட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ், அதுக்கப்புறம் பப்ளிக் ஆர்டர், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற சட்டங்களை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த ஸ்டேட் அசம்பிளி பண்ணுவாங்க. தமிழகம்னா பார்த்தீங்கன்னா தமிழக சட்டசபையில் ஏற்படுத்தக்கூடிய சட்டங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு மட்டும் பொருந்தும். அதே போல் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஸ்டேட், யூனியன் இது ரெண்டுமே சேர்ந்த ஒரு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட். இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர சிபிசிஆர் இருக்கட்டும், சிஆர்பிசி, அதுக்கப்புறம் ட்ரக்ஸ், இந்த மாதிரி என்னென்ன சட்டங்கள் எல்லாமே இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரும். இப்போ வரைக்கும் இதை தான் இந்தியாவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சட்டம் ஏற்றுறாங்க அப்படின்னா அந்த சட்டம் இயற்றிய பிறகு அதில் அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆகுது, ஒரு அடிப்படை உரிமை வயலேட் ஆகுது அப்படின்ற சமயத்தில் கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் பார்த்தா கண்டிப்பாக அதுக்குள்ளே தலையிட்டு அதற்கான ஒரு வேலிடிட்டி என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரிக்கு மட்டும்தான் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சட்டம் இயற்றக்கூடிய முக்கியமான 3 விங் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கங்கள்.